பிரியமானவர்களே, வாசிக்கலாம் மறுபடியும் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு இருக்க போகிறாரு. நம்ம போற இடமெல்லாம் சக்சஸா முடிய போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் விசுவாசித்தவர்களாய் கரங்களை தட்டி, கர்த்தர் செய்வார், எனக்கு செய்ய போகிறார், எனக்கு அனுகூலமா இருக்க போகிறார், எனக்கு சக்சஸா இருக்க போறாரு, கர்த்தர் என்னோட இருக்க போகிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட இருந்து நீங்க போகிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார், வெற்றியா மாற்றுவார். கொஞ்சம் பக்கத்துல சொல்லுங்க, தப்பே இல்லை. பக்கத்துல பார்த்து திரும்பி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக்குவார் பிரதர், அனுகூலமாக்குவார் சிஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எசேக்கியாவின் தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எசேக்கியாவுக்கு செய்தது போல நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கும் போது ஏன் ஆண்டவர் அவனோட இருந்தார், ஏன் ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றினார்? கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் 3ஆம் வசனத்துல, தாவீது செய்து வந்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. பாருங்க, எசேக்கியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ததுனால கர்த்தர் அவனோட இருந்தார், அவனுக்கு எல்லாம் அனுகூலமாய் மாறிட்டு. பக்கத்துல பார்த்து சொல்றீங்களேன், சிஸ்டர், பிரதர், தம்பி, தங்கச்சி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு செம்மையான பார்வை, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவை செய்தால் கர்த்தர் உங்களோட இருப்பார், உங்களுக்கு எல்லாம் அனுகூலமாய் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவைகளை நாம் செய்ய வேண்டும், மனுஷன் பார்வைக்கு அல்ல, கர்த்தர் பார்வைக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நம்ம எல்லாம் பல நேரத்துல மனுஷன் பார்வைக்காக தான் எல்லாத்தையும் செய்யறோம், மனுஷன் பார்வைக்காக தான் நம்ம நடந்துக்கிறோம், மனுஷன் பார்வைக்காக தான் பேசுகிறோம், மனுஷன் பார்வைக்காக தான் எல்லா காரியத்தையும் செய்யறோம். ஏன் ஜெபமே மனுஷன் பார்வைக்காக தான் செய்யறோம், ஊழியமே மனுஷன் பார்வைக்காக தான் செய்யறோம், நம்ம சம்பாதிக்கிறதே மனுஷன் பார்வைக்காக தான் செய்யறோம். சம்பாதிக்கலன்னா நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்துல சொல்லிடுவானுங்களே, அதனால மனுஷனுக்காகவே உழைக்கிறோம் இல்லையா? மனுஷனுக்காகவே அங்க போறோம் இங்க போறோம். பிரியமானவர்களே, ஆனா எசேக்கியாவோ அவன் ராஜாவா இருந்தாலும், அவன் ராஜாவுடைய பிள்ளையாய் பிறந்தாலும், அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதா செய்வேன். ஹல்லேலூயா. அதனாலதான் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் அவனோட இறங்கி வந்து, நான் அவனோட இருந்து அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலமாய் மாற்றுவேன்னு சொன்னாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்க வைராக்கியமா இருந்தா பரலோகத்தில் இருக்கிற தேவன் இறங்கி உன்னோட வருவார். நீ வைராக்கியமா இருந்தா தேவன் உன்னோட தேடி வந்து உனக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றுவார். நீ தேடி போக வேணாம், அவர் இறங்கி வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேடி போக வேணாம். சொல்லுங்க பக்கத்துல, நீங்க தேடி போக வேணாம் சிஸ்டர், நீங்க தேடி போக வேணாம் பிரதர், நீங்க செம்மையாய் நடந்து பாருங்களேன், நீங்க பரிசுத்தமாய் நடந்து பாருங்களேன். கர்த்தர் பார்வைக்கு கொஞ்சம் பயந்து, சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் பயந்து, சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் பயந்து, கொஞ்சம் பயபக்தியா கர்த்தர் பார்வைக்கு நடந்து பாருங்களேன். பரலோகத்தில் இருக்க தேவன் சும்மா இருக்க மாட்டாரு, அவர் இறங்கி உடனே வந்துருவாரு. அட, என்ன தேடுற பிள்ளை, என் மேல வாஞ்சையா இருக்கிற பிள்ளை, என்ன ரொம்ப நேசிக்கிற பிள்ளை, இந்த உலகத்திலேயே என்னதான் ரொம்ப அதிகமா நேசிக்கிற பிள்ளைன்னு பரலோகத்தில் இருக்க தேவன் நம்மோடு கூட இருக்க வருவாரு. நாம போகிற இடமெல்லாம் அனுகூலமா முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எசேக்கியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்படி என்னெல்லாம் செஞ்சான் அப்படின்னா, 4வது வசனம் சொல்லுது, அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதுக்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் மேடைகளை அகற்றினான். கடந்த வாரத்தில் பார்த்தோம், அகற்றினான், தகர்த்தான், வெட்டினான். சொல்லுங்க பார்க்கலாம், அகற்றினான், தகர்த்தான், வெட்டினான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கடவுளை வச்சிருந்தாங்க. அது யார் அப்படின்னு சொன்னா, மோசே காலத்துல ஆண்டவர் சொல்லியிருந்தாரு இல்லையா, ஆண்டவர் உருவாக்குன அந்த வெங்கல சர்பம்,
இல்லையா? அந்த வெண்கல சர்பத்தை குறித்து நான் சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொல்லியிருக்கேன். அதை நீங்க அப்புறமா பார்த்து கேளுங்க. அந்த வெண்கல சர்பத்தை ஒரு கடவுளாக என்ன செய்தாங்க? தூபம் காட்டினாங்க, வணங்கினாங்க. அதை என்ன செய்தானா? அதையும் முறியடித்தான். என கருவியானவர்களே, வெண்கல சர்பம் கடவுள் அல்ல. வெண்கல சர்பம் என்பது அந்த நேரத்தில் பயன்பட வேண்டிய அற்புத பொருள். அந்த அற்புத பொருளை ஒரு கடவுளா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க. அது ஒரு விக்கிரகம் ஆயிருச்சு. அல்லேலூயா. ஆகவேதான் எசேக்கியா அதையும் எடுத்து போட்டான். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் 5ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது செம்மையான காரியத்தை செய்தான். என்ன செம்மையானதை செய்தான்? அடுத்தது என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவிலே ராஜாக்களை எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவனை மாதிரி நம்பிக்கையான ஆள் யாருமே இல்லையா? அல்லேலூயா. வேத சாட்சி சொல்லுதுங்க. வேதம் சாட்சி சொல்லுது, பைபிள் சொல்லுது, அவனை மாதிரி அவனுக்கு அப்புறமோ அவனுக்கு முன்னாடியோ யாருமே இருந்ததில்லை. அவன் என்னை நம்பிக்கையா இருக்கிறவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட சாட்சி நமக்கு வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, இதுக்கு பின்னாடி அப்படி இல்லை, ஆனா இவன் என்ன ரொம்ப நேசிக்கிறான், இவன் என் மேல நம்பிக்கையா இருக்கான்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? எசேக்கியாவை பார்த்து சொன்னதால தான் எசேக்கியாவை நோக்கி கர்த்தர் இறங்கி வந்து அவனோட இருந்து அவனுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை ஒரு சாதாரண நம்பிக்கை இல்லைங்க. காலையில் 6 மணி ஆராதனையில சொன்னேன், வெறும் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை தனித்துவமான விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? a special faith நமக்குள்ள வேணும். ஐயா, 10ல 1 11 நம்ம இருக்க கூடாது. ஐயா, 10லயே நான் தான் ஒண்ணா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? 10 பேர் என்ன சுத்தி இருந்தாலும் நான் எனக்குள்ள இருக்க விசுவாசம் தனித்த விசுவாசம். எனக்குள்ள நான் நம்புற கடவுளை குறித்ததான நம்பிக்கை தனித்த விசுவாசம். நான் கடவுளை விசுவாசிக்கிறது அவங்களை விட அதிகமா விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? தனித்துவமான விசுவாசம் நமக்குள்ள வேணும். ரெண்டாவது பாருங்க, முன்னும் பின்னும் அவனை மாதிரி நம்புற ஆள் இல்லை அப்படின்னா அவன் நம்பிக்கையில எப்படி இருந்துச்சுன்னா முழுமையான நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு இல்லையா? அதனாலதான் கர்த்தர் அவனோட இறங்கி வந்தாரு. அவன் கூட என்ன செய்தாரு? அவன் போகிற இடம்லாம் அவனுக்கு அனுகூலமா மாற்றினார். ஏன்னா தனித்துவ விசுவாசம் மட்டும் இல்ல, முழுமையான நம்பிக்கை. இன்னைக்கு பல இடத்துல கொஞ்சம் கடவுளை நம்புறோம், நிறைய மனுஷனை நம்புறோம் இல்ல? கொஞ்சம் கடவுளை நம்புறோம், நிறைய காசை நம்புறோம். கொஞ்சம் கடவுளை நம்புறோம், நிறைய வேலையை நம்புறோம். கொஞ்சம் கடவுளை நம்புறோம், நிறைய வியாபாரத்தை நம்புறோம். கொஞ்சம் கடவுளை நம்புறோம், நிறைய சொத்தை நம்புறோம். இல்லைங்க, ஆனா அன்னைக்கு இருந்த ராஜா எசேக்கியா ராஜா, அவன் முழுமையாக கர்த்தரை நம்பினான். அவன் அரண்மனையை நம்பல, அவன் ராஜ்யபாரத்தை நம்பல, அவங்க அப்பாவை நம்பல, அம்மாவை நம்பல, அவனை சுத்தி இருந்த ஆட்களை நம்பல. அவனுடைய நம்பிக்கையோ பரலோகத்தில் இருந்த தேவன் மேல இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குன்னு சொன்னா, உன்னோடு இருக்க, உன்னோடு நடக்க, உனக்கு உதவி செய்ய, உனக்கு வெற்றி கொடுக்க என் ஆண்டவர் இறங்கி வந்து உன்னோடு இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆமென். முழுமையான நம்பிக்கை சொல்லுங்க பார்க்கலாம். முழுமையான நம்பிக்கை, சத்தமா சொல்லுங்க. முழுமையான நம்பிக்கை. ஒண்ணு தனித்துவ விசுவாசம், அவனை போல யாரும் இல்லை. ரெண்டாவது முழுமையான நம்பிக்கை. ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சா முழுசா நம்பணும் இல்லையா? அது யாரு சொல்லுங்க? யாரு? பக்கத்துல பாரு, கேளுங்க. யாரு? நானா? நீயா? இல்ல, அது ஒருவர் மட்டும்தான் இந்த உலகத்துல, அது கடவுள் மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய நம்பிக்கை உண்மை உள்ளது. அவர் என்ன உண்மையா நேசிக்கிறாரு. அவர் அறகுறையா என்ன நேசிக்கல, அவர் என்ன முழுசா நேசிக்கிறாரு. மனுஷன மாதிரி என்ன நேசிக்கல, அதை விட அதிகமா என்ன நேசிக்கிறாரு. அதனால என் நம்பிக்கை முழுசா அவர் மேல மட்டும்தான். ஹல்லேலூயா. மூன்றாவது, அவன் என்ன செய்தான்? முன்னோர்களை விட உயர்ந்தவனா இருந்தான். அவங்க அப்பாவை விட. அதான் வேதம் சொல்லுது பாருங்களேன், அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதா ராஜாக்களின் அவனை போல ஒருவனும் இல்லையா? நம்ம நம்பிக்கை வச்சா நம்ம அப்பாவை விட, நம்ம தம்பியை விட, நம்ம அண்ணனை விட, நம்ம சகோதரனை விட, சகோதரியை விட, நம்மளுடைய வீட்டில் இருக்க கணவனோட மனைவியோட எல்லாரை விட மேல நம்பிக்கை இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவரே, முன்னோர்களை விட உயர்த்தவனா மாறினான். எல்லாரை விட கர்த்தர் அவனை உயர்த்தினார்.
எல்லா ராஜா விட அவன் உயர்ந்தவனா மாறினான். ஏன்னா எனக்கு அருமையானவளே அவன் நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவளே நமக்குள்ள அந்த நம்பிக்கை வேணும். ஆமென். இந்த இரவு நேரத்தில் கூட 6வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கு நேரா போவோம். 6வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். 6வது வசனம் முதல் பகுதியை நம்ம தியானிக்கலாம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். ஏன் கர்த்தர் அவனோட இருந்தார்? ஏன் கர்த்தர் அவன் போராடெல்லாம் சக்சஸா மாத்தினார்னா அவன் ஒருபோதும் பின்வாங்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நம்ம சும்மா பேச்சுக்கு வேணா சொல்லுவோம், முன் வச்ச கால பின் வைக்காத. ஆனா பல நேரத்தில் பின்வாங்கிட்டே இருப்போம் இல்ல? எனக்கு கருமையானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில, எசேக்கியாவோட வாழ்க்கையில அவன் பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆமென். சார்ந்திருந்தான் அப்படின்றதுக்கு எபிரேய வார்த்தை இப்படியே சொல்றது, பற்றி கொண்டானா, ஒட்டி கொண்டானா இல்லையா? அதுல எபிரேய வார்த்தை டேபாக் அப்படின்னு போட்டிருக்கு. டேபாக் அப்படின்னு சொன்னா அவன் பற்றி கொண்டான், அவன் ஒட்டி கொண்டான், அவன் என்ன செய்தானா, விட்டு பிரியாமல் இருப்பதுதான் அந்த சார்ந்திருப்பதற்கான அர்த்தமா. பிரிக்கவே முடியாது, அதுக்கு பேர் தான் சார்ந்திருக்கிறதுக்கு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கணும்னு சொன்னா, கர்த்தர் நம்ம போற இடத்துலலாம் அற்புதம் செய்யணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில பின்வாங்காமல் சார்ந்து இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஒருபோதும் பின்வாங்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பின்வாங்காமல் சார்ந்துருங்க. நாம் பின்வாங்காமல் முன்னோக்க வேண்டும், பின்வாங்காமல் முன்னேற வேண்டும், பின்வாங்காமல் முன்னேற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தோட நேரம் அதிகரிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேத வாசிக்கிற நேரம் அதிகரிக்கணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட இருக்கிற நேரம் அதிகரிக்கணும், ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஊழியம் செய்யற நேரம் அதிகரிக்கணும். இருக்க 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 குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடாது. பலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னமா ஊழியம் செஞ்சேன் தெரியுங்களா? ஐயோ, காலையில அங்க போவேன், ஈவினிங் இங்க போவேன், மதியம் அங்க போவேன், அப்படியே நைட் அங்க போடுவேன், அப்படியே ட்ரன்னு சுத்திக்கிட்டே இருப்பேன், வீட்டுக்கே வர மாட்டேன். அந்த மாதிரி ஊழியம் பாஸ்டர். அப்படி அங்க போய் சுவிசேஷம் சொல்லுவேன், இங்க போய் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவேன், அங்க போய் பசங்களுக்கு எடுப்பேன், இப்படி எல்லாம் சுத்திக்கிட்டே இருப்பான். இப்போ வயசாயிடுச்சு. என்ன வயசு? 50 வயசுக்குள்ளதான். என்ன வயசு? 60 வயசுக்குள்ளதான். என்ன வயசு? 40 வயசுக்குள்ளதான். அதுக்குள்ள என்ன வந்துருச்சு? வயசாயிருச்சு. இப்போ என்னாலாம் போக முடியல, இப்போ என்னாலாம் போக முடியாது. ஆனா எசேக்கியாவோ அப்படி அல்ல. எசேக்கியா பின்வாங்காமல் அவன் சார்ந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஒருபோதும் பின்வாங்க கூடாது. பின்வாங்குதல் என்றால் என்ன தெரியுங்களா? அந்த அர்த்தத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பின்வாங்குதல் என்றால் என்ன? பின்வாங்குதல் என்றால், எனக்கு அருமையானவர்களே, பின்வாங்குதல் என்பது விசுவாசத்தின் சோர்வு. ஒண்ணு, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம விசுவாசத்துல சோர்வு வந்துச்சுன்னா நம்ம பின்வாங்கிடுவோம். நம்ம விசுவாசத்துல சோர்வு வந்துச்சுன்னா நம்ம பின்னிட்டு பார்த்துருவோம். நம்முடைய விசுவாசத்துல சோர்வு வந்துச்சுன்னா நம்மளால முன்னேற முடியாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்க. ஒரு சில வசனங்களை நம்ம படிச்சு தியானிக்கலாம், சரிங்களா? ஓகே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 39 வாசிக்க பார்க்கலாம். நாமோ வெட்கப்பட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல். ஆமென். நாம் கெட்டு போவதற்கு பின்வாங்க கூடாது. பல நேரத்தில் நம்ம பின்வாங்குறோம். ஏன்னா கெட்டு போவதற்காக பின்வாங்குகிறோம். அப்ப ஜெபம் பண்ண பாஸ்டர், இப்ப ஜெபம் பண்றது இல்ல. அப்ப பைபிள் வாசிச்ச, இப்ப பைபிள் வாசிக்கிறது இல்ல. அப்ப ஊழியம் செஞ்ச, இப்ப ஊழியம் செய்யறது இல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்துல சோர்வு வரக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்துல சோர்வு வந்துடக்கூடாது. அப்ப ஏன் விசுவாசத்துல சோர்வு வருது? ஒரு கேள்வி கேளுங்களேன். ஏன் விசுவாசத்துல சோர்வு வருது? ஏன் விசுவாசத்துல சோர்வு? ஒண்ணு, பல நேரத்துல நம்ம ரொம்ப நாள் காத்திருக்கிறதுனால விசுவாச சோர்வு வரும் இல்லையா? பல நேரத்தில் நம்முடைய பிரேயர் கேட்கப்படலன்னு வைங்களேன், ரொம்ப நாள் காத்திருக்கிறோம் வைங்களேன், அப்படி காத்திருக்கிறதுனால விசுவாசம் சோர்வாகும் இல்லையா? நம்மளுக்கு கஷ்டம் அதிகரிச்சதுன்னு வைங்களேன், விசுவாசம் சோர்வாகும். கஷ்டம் அதிகரிக்கிறதுனா என்னது? மாச சம்பளம் கட்டாச்சுன்னு வைங்களேன், விசுவாசம் சோர்ந்து போயிடும். ஒண்ணுமே இல்லை இல்லையா? டிங்குன்னு அடிக்கிற பெல்லு அடிக்காம போச்சுன்னு வைங்களேன், முடிச்சு போச்சுக்காத, விசுவாசம் சோர்ந்து போயிடும். என்ன பாஸ்டர்,
என்ன ஊழியம் செஞ்சு என்ன கடவுள் கொடுத்து என்ன தசமவா கொடுத்து அந்த மாசம் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாசம் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன தசமபாக கொடுத்து எனக்கு எல்லாமே உள்ளமே இல்லாம போயிருச்சு. பல நேரத்தில் பிரியமானவர்கள் இப்படி வாழ்க்கையில கஷ்டம் வர்றதுனால விசுவாசம் சோர்ந்து போகும். ஜெபித்து ஜெபித்து பதில் கிடைக்காதனால விசுவாசம் சோர்ந்து போகும். மற்றவர்களை பார்க்கிறதுனால விசுவாசம் சோர்ந்து போகும். நம்மளை விட வசதியான ஆட்களை பார்க்கும் போது நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போகும். நம்மளை விட நல்ல குடும்பத்துல நல்ல உயர்ந்த இடத்துல ஆட்களை பார்க்கும் போது நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போகும். ஒருபோதும் நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போக கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு விசுவாசம் சோர்ந்து போலங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை பாஸ்டர்? அவன் ராஜா, அவனுக்கு ஏன் விசுவாசம் சோர்ந்து போகணும்? வேலைக்கு வேலைக்கு சோறு, வேலைக்கு வேலை காசு. அவனுக்கு காசை பத்தி பிரச்சனை இல்லை, தங்கத்தை பத்தி பிரச்சனை இல்லை, அவனுக்கு நாட்டை பத்தி பிரச்சனை இல்லை. அவனுக்கு ஏன் விசுவாசத்துல சோர்ந்து போகணும்னு கேக்குறீங்களா? அவனுக்கு தான் நிறைய விசுவாசத்துல சோர்வு வந்துச்சு. அவன் தகப்பன் யாரு? ஆகாஸ். ஐயா, ஆகாஸ் ராஜா யாரு அப்படின்னா விக்கிரகங்களை கட்டினவன், விக்கிரக ஆராதனை செய்தவன். இல்லையா? உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாத ஒருத்தர் இருந்தா தெரியும் உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு. இப்ப ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதே உங்க கணவர் ரட்சிக்கப்படலனா உங்க விசுவாசம் எப்படின்னு தெரியும். என்ன சிஸ்டர், கரெக்டா? இதே உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படலனா உங்க விசுவாசம் எப்படின்னு தெரியும். இல்லையா? ஜெபம் பண்ணோம்னா அப்பதான் ஜெபத்துக்கு என்ன வரும்? எதிர்ப்பு வரும். சொல்றாங்க பாருங்க. இல்லையா? முட்டி போட்டு ஜெபம் பண்ணாதான் என்ன பண்ற அப்படின்னு சத்தம் வரும். பைபிள் எடுத்தாதான் அது வரைக்கும் அவங்க கண்ணு நம்ம மேல படாது. பைபிள் எடுத்த பிறகுதான் கண்ணு என்ன செய்யும்? நம்ம மேல படும். என்ன சும்மா இதை தூக்கி வாசிக்கிட்டே இருக்கிற, இதை தூக்கி அங்க போடு. இல்லையா? ஒரு சில குடும்பத்துல கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படாம இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுங்களா? உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டும் கடவுளை தேடாம இருந்தாலும் அவங்களால பிரச்சனை வரும். ஐ எம் கரெக்ட்? கரெக்டா? ரட்சிக்கப்பட்டும் கடவுளை தேடாம ஜெபிக்காக இருந்தாங்கன்னா அவங்களாலே உங்க குடும்பத்துல பிரச்சனை வரும். பிசாசு குடும்பத்துல யார் வீக்குன்றதான் பார்ப்பான். வீக்க வச்சுதான் ஸ்ட்ரென்த் அடிப்பான். ஸ்ட்ரென்த்தை என்ன தொட முடியாது. நீங்க ஜெப வீரரா இருந்தா, நீங்க கடவுளுக்குள்ள பயங்கர விசுவாசமா இருந்தா உங்களை தொட மாட்டான். உங்க கூட பழகுறான் இல்லையா, அவனை தொட்டு உங்களை தொடுவான். உங்க தகப்பனை தொட்டு உங்களை தொடுவா, உங்க தாயை தொட்டு தொடுவா, உங்க மனைவியை தொட்டு உங்களை தொடுவா, உங்க கணவரை தொட்டு உங்களை தொடுவா. யார் உங்க குடும்பத்துல வீக்கா இருக்கிறாங்களோ அவங்கள தான் பிசாசு தாக்குவான். அவங்க மூலமா தான் உங்களுடைய விசுவாசத்தை சோர்வாக்குவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஏதோ புது சத்தியம் பேசுற மாதிரில இருக்குது. கரெக்டா நான் சொல்றது? எல்லார் வீட்லயும் அப்படித்தானே இருக்குது. அப்படித்தானே இருக்குது பாருங்க. எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருக்குது இல்லையா? உங்க வீட்டுல யாரு கடவுளுக்குள்ள இல்லையா அவங்கள தான் பிரச்சனையா ஆட்களா வைப்பான். அவங்க சிந்தனையை தொடுவான், அவங்க மைண்டை கொலாப்ஸ் பண்ணுவா, அவங்களை என்ன செய்வான்? உங்களுக்கு விரோதமா எழுப்புவா. உங்களை ஜெபிக்க வைக்க மாட்டான், உங்களை ஊழியம் செய்ய விட மாட்டான், உங்களை சபைக்கு வர விட மாட்டான். உங்களை என்ன செய்வான்? ஏதாவது ஒரு காரியத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். நீங்க இங்க வந்தா கூட அவங்க நினைவாதான் இருப்பீங்க. கரெக்டா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க வந்தா கூட அவங்களுக்கு நினைவெல்லாம் எங்க இருக்கும்? ஆமா. ஏன்னா அவங்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். அவங்க உங்க மைண்ட் என்ன செய்வாங்க? எப்பவுமே கொலாப்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பிசாசு பல நேரத்துல வீக்கா இருக்கவங்கள டச் பண்ணுவான். அப்ப நாம என்ன செய்யணும்? ஒருபோதும் நம்முடைய விசுவாசத்துல சோர்ந்து போக கூடாது. விக்கிரக ஆராதனை செய்யற அப்பாவுடைய பையன் தான் எசேக்கியா இல்லையா? விக்கிரக தோப்புகளை உண்டாக்குன அப்பாவோட பையன் தான் எசேக்கியா. விக்கிரகங்கள சிலைகளை கட்டின அப்பாவோட பையன் தான் எசேக்கியா இல்லையா? தீய வழியில நடந்தவங்க. அப்பா தீய வழியில் நடந்தாரு, ஆனா பையனும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவை பார்த்து கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரு. உங்களுடைய பர்சனல் லைஃபை பார்த்து தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. உங்க கணவர் ஜெபம் பண்றதால, உங்க அப்பா ஜெபம் பண்றதால, உங்க அம்மா ஜெபம் பண்றதால நீங்க பரலோகம் போக முடியாது. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்து தான் கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். கர்த்தர் உங்களோட இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க பாஸ்டர், எங்க அப்பா ஒரு ஊழியக்காரரு, அதனால நான் பரலோகத்துக்கு அப்படியே காலை பிடிச்சிட்டே போயிடுவேன், நல்லா போவேன் இல்ல? பலர் சொல்லுகிறது. எங்க அம்மா பயங்கர ஜெப வீரர், அதனால மேல பரலோகத்துல போய் எங்க அம்மா ஒரு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருப்பாங்க கடவுளுக்கு. என்ன ரெக்வஸ்ட் லெட்டர்? நான் கீழே இருந்தபோது நிறைய ஊழியம் செஞ்சேன், அதனால என் பையனை என்ன பண்ணுங்க, செத்தவனை டக்குன்னு தூக்கிடுங்க, அவனை நரகத்துக்கு கூட்டு போ. அப்படிலாம் பண்ண முடியுமாங்க? பண்ண முடியாது. ஒரு சில அதாவது ஒரு சில மதத்தினர், கிறிஸ்தவத்திலே இன்னொரு மதத்தினர் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருக்கிறாங்க.
என்ன நம்பிக்கை? இங்க இருந்து இறக்குறவங்க மேல போய் என்ன செய்வாங்க? அவங்க கடவுள் ஆயிடுவாங்க. நம்ம இங்க ஜெபம் பண்ணும்போது கடவுளே அவர் ஆண்டவரே அப்படின்னு அவர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவர் மேல இருந்து நமக்கு ஒரு சிபாரிசு பண்ணி நம்மள மேல தூக்கிட்டு போயிடுவார். அது எப்படி? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ உங்க இருதய பார்த்து தான் கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கா நரகத்துக்கான்னு சூஸ் பண்ணுவாரே தவிர உங்க இருதயம் கேடா இருந்துச்சுன்னா டைரக்ட் நரகம். என்னது சொல்லுங்க? டைரக்ட் நரகம். அந்த குறுக்கு வழிலாம் இல்ல, டைரக்டா தூக்கிட்டு போய் போடு, முடிச்சு போச்சு கதை. இவன் சர்ச்சுக்கு வந்தான், வரட்டும். ஊழியம் செஞ்சான், வரட்டும். பாட்டு பாடினான், வரட்டும். அபிஷேகத்தில் நிறைஞ்சான், வரட்டும். எல்லாம் வரட்டும் சாமி. ஆனா அவனுக்கு வர வேண்டியது வரலையே, திருந்த வேண்டியது திருந்தலையே, ஜெபிக்க வேண்டியது ஜெபிக்கலையே, செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செய்யலையே, தூக்கிட்டு போய் போடு நரகத்துல. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். இந்த ராஜா எசேக்கியா ராஜா அவன் விசுவாசத்துல சோர்ந்து போகலங்க. பின்வாங்குதல் என்றால் ஒன்று விசுவாசத்துல சோர்ந்து போவது. அவனுக்கு விசுவாசத்துல சோர்ந்து போக நிறைய காரியம் வந்துச்சு, ஆனா அவன் விசுவாசத்துல சோர்ந்து போல. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்கு செட்டைகள் எடுத்து எழும்பத்தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவார். தேவனை நம்பி காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? கர்த்தரை மட்டும் நம்பி இருங்களேன், உங்க வாழ்க்கையில விசுவாசத்துல சோர்வு வராது. ஏன் பல நேரத்தில் விசுவாசத்துல சோர்வு வருதுன்னா நாம கர்த்தரை நம்புறது இல்ல, மனுஷனை தான் நம்புறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்வாங்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் சோர்ந்து போனார்கள். ஏன் சோர்ந்து போனார்கள் அப்படின்னா அவர்கள் முறுமுறுத்தார்கள், மோசேக்கு விரோதமா பேசினாங்க. என்ன செய்தாங்க? பல நேரத்தில் நாங்க எகிப்து தேசத்துக்கே திரும்பி போயிருக்கலாம், எங்களை எதுக்கு கொண்டு வந்தீங்க? நாங்க இங்கே செத்துருக்கலாமே ஐயா, நாங்க அங்கேயே செத்துருக்கலாம், அங்க என்ன கல்லறை இல்லை, நீங்க கல்லறைக்காக கொண்டு வந்தீங்களான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே சோர்ந்து போய் பல நேரத்தில் முறுமுறுத்தார்கள். எகிப்துக்கு போலான்னு சொல்லி சொன்னாங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறந்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எசேக்கியா அவன் என்ன செய்தான்? விசுவாசத்துல அவன் சோர்ந்து போகல. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அவன் விசுவாசத்திலே சோர்ந்து போகாதவனா இருந்தான், அவன் பின்வாங்காதவனா இருந்தான். ஆமென். யோபுவோட வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு சோதனை வந்துச்சுங்க. யோபு ஒருபோதும் விசுவாசத்துல சோர்ந்து போனானா? இல்ல. யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், என் மீட்பர் உயிரோட இருக்கிறாரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகள் இறந்தார்கள், அவருடைய உடைமைகள் இறந்தார்கள், அவருடைய உடம்புல முழு புண்கள் வந்துச்சு, அவருடைய நண்பர்கள் அவனை குற்றம் சாட்டினார்கள். அவன் மனைவியே என்ன பண்ணுச்சு? ஜீவனை விட்டு செத்து போயிடு, கர்த்தரை தூஷித்து செத்து போயிடுன்னு சொல்லி என்ன செய்து மனைவியே சொல்லிச்சு. ஆனாலும் யோபுவோ கர்த்தருக்குள்ளே நம்பினான், அவன் விசுவாசத்துல சோர்ந்து போகல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல யோபு சொன்ன ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வாசிக்கலாமா? எல்லாம் எடுங்களேன். யோபு 27ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோபு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்க பார்க்கலாம். 27:5. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது. 27:5. வாசிங்க. 27:5. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக என் ஆவி பிரிய மட்டும், என் ஆவி பிரிய மட்டும், அந்த வார்த்தை தான், என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன், என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். யோபு சொல்றாருங்க, யாருங்க எல்லாத்தையும் இழந்து போய் சீரோ, வீட்டுல ஜாலியா இருந்த மனுஷன், வீட்டுல நல்ல பயங்கரமான இருந்த மனுஷன் இன்னைக்கு ரோட்ல வந்து உட்காந்துட்டாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை நான் விட மாட்டேன், கர்த்தர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை விட மாட்டேன், விசுவாசத்துல சோர்ந்து போக மாட்டேன். உங்க வாழ்க்கையில பிசாசு பல நிந்தனைகளை போராட்டங்களை கொடுத்து உங்க விசுவாசத்துல சோர்ந்து போக வைப்பான். ஐயா, என்ன வாழ்க்கை பாஸ்டர், என்ன குடும்பம் பாஸ்டர், என்ன வாழ்க்கை இது, என்ன வேலை இது, ஏன் தான் இந்த உலகத்துல நான் வாழ்றேனோ, எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குது. பல நேரத்தில் அப்படி நினைக்கிறது உண்டு இல்ல? அதுக்கு பேர் விசுவாச சோர்வு. ஒருபோதும் அப்படி நினைக்க கூடாது இல்லையா? என்ன குடும்பம், அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்குது, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என் தலையெழுத்து ஏன் இப்படி இருக்குது?
இல்லைங்க, ஒருபோதும் அப்படி பேசாதீங்க. அது விசுவாசத்தின் சோர்வு. யோபு எல்லாவற்றையும் இழந்து போனாலும் யோபு சொல்றாரு, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை நான் விடமாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா புஸ்தகத்தில் எரேமியாவை குறித்து பார்க்கும்போது எரேமியா சோர்வடையலைங்க. எரேமியா எதுக்குமே சோர்வடைந்து போகல இல்லையா? 40 வருஷத்துக்கு மேல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த எரேமியா இல்லையா? இவர் பாருங்க, மக்கள் புறக்கணிச்சாங்க. நீலாம் ஒரு ஊழியக்காரனான்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க. நீலாம் ஒரு தீர்க்கதரிசியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மக்கள் புறக்கணித்தார்கள். சிறையிலே போடப்பட்டான் இல்லையா? கிணற்றிலே போடப்பட்டான் இல்லையா? நண்பர்கள் கைவிட்டார்கள். தனியாய் பல நேரத்தில் தனிமையாய் அழுதான். ஆனாலும் அதே அந்த எரேமியா சொல்றாரு, நான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன், நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். அவருடைய இருதயத்தை என்னுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறேன், என் இருதயத்துல வச்சிருக்கிறேன். அவருடைய வார்த்தையை இருதயத்துல வச்சிருக்கிறேன். அது என்ன தேற்றும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னை கர்த்தர் உயர்த்துவார். நான் அழைக்கப்பட்டது மனுஷனால் அல்ல, நான் அழைக்கப்பட்டது தேவனால். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டது, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது மனுஷனால் அல்ல. நீங்களும் நானும் யாரோ ஒரு மனுஷன் கூப்பிட்டு வரலங்க. நீங்களும் நானும் பரிசுத்த தேவன், பரலோக தேவன், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை என்னையும் இந்த உலகத்துல பார்த்து நீதான் வேணும், நீதான் எனக்கு வேணும் சொல்லி உங்களை என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல இதை சொல்லும் போது இல்லையா? எந்த மனுஷனும் நம்மளை கூப்பிடல, எந்த மனுஷனும் நீ ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடல, எந்த மனுஷனும் இதை செய் அதை செய்ன்னு சொல்ல. பரலோகத்தில் இருக்க தேவன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன என்ன எந்த எந்த லெவல்ல இருக்கிறோம்னு தெரியாது. ஆனாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை என்னையும் தேடி வந்து, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் நீ தான் ஜெபம் நடத்தணும், நீ தான் பெண்கள் ஐக்கியம் நடத்தணும், நீ தான் ஆண்கள் ஐக்கியம் நடத்தணும், நீ தான் இந்த சியோன் சபையில ஹல்லேலூயா நீ ஊழியத்தை செய்யணும், நீ தான் இந்த ஆலயத்தில் பாட்டு பாடணும், நீ தான் இந்த ஆலயத்தில் ஆராதனை நடத்தணும், நீ தான் இந்த ஆலய வேலைகளை செய்யணும், நீ தான் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆராதனைகளை லைவ் பண்ணணும், கேமரா பிடிக்கணும், ஆடியோ போடணும் அப்படின்றத கர்த்தரே உங்களை நியமித்திருக்கிறார். மனுஷன் நியமித்தது அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆகவே நம்ம சோர்ந்து போக கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. மனுஷனால நீங்க இல்ல. பக்கத்துல சொல்லுங்க, நீ மனுஷனால இல்ல, கர்த்தரால இருக்கிற. அத சொல்லுங்களேன், எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் பாருங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷனால இல்ல. யாரோ கூட்டு வந்தாங்க, யாரோ கூட்டிட்டு வந்து விட்டாங்க, யாரோ இந்த சர்ச்சுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அதனால இல்ல சாமி. பரலோகத்தில் இருக்கிற சாமி உன்னை பார்த்துச்சு, அந்த சாமி உனக்குள்ள இறங்குச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சாமினால தான் நீ இந்த இடத்துல இருக்கிற, நான் இந்த இடத்துல இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? எந்த மாமியினாலும் இல்ல, சாமியினால. சூப்பர்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த மாமியினாலும் இல்ல, சாமியினால. ஹல்லேலூயா, சர்வ வல்லவரால. ஆமென். பரலோகத்தில் இருக்க தேவனால. நான் நீதிமான் ஆவேன்னு சொல்லி என்னை நம்பி, நான் உத்தமனா இருப்பேன்னு என்னை நம்பி, உத்தமன்ட்டு இல்ல உத்தமனா மாறுவேன்னு நம்பி, நீ பாவியா இருந்தாலும் நீ பரிசுத்தமா மாறுவேன்னு நம்பி, ஹல்லேலூயா. இப்ப நீ உலகத்தை தேடி போனாலும் ஒரு நாள் நீ என்ன தேடி வருவேன்னு நம்பி அந்த தெய்வம் உன்னை என்னையும் அழைச்சிருக்குது. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆமென். Hallelujah, we are not called by man, we are called by a God. Hallelujah. பரலோகத்தில் இருக்க தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். ஆகவே விசுவாசத்துல சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்துல சோர்ந்து போய் எசேக்கியா விசுவாசத்துல சோர்ந்து போலங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போனவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர். எசேக்கியால வாசிக்கிறோம் இல்லையா? 40ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல, சோர்ந்து போறவனுக்கு பலன் தந்து சத்துவம் இல்லாதவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அவருடைய வேலையே என்னன்னா, யார் யாரெல்லாம் சோர்ந்து போயிட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்க்கிற சோர்ந்து போயிட்டே இருந்தா டக்குனு வந்து பலத்தை கொடுத்துறாரு. ஆமென். அவர் வேலையே பலன் கொடுக்கிறது தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா மனுஷன் வேலையே பலவீனப்படுத்துறது தான். கரெக்டா பிரதர்? ஒரு பாருங்க, பாவமா தலையாடுறாரு இல்ல,
மனுஷன் வேலையே பலவீனப்படுத்துறது தான். ஆனா கர்த்தர் வேலை பலவீனப்படுத்துறது இல்ல. அவன் பலவீனாக போறான், அதனால அவனுக்கு வார்த்தையை கொடு, அவனுக்கு பிரசன்ஸை கொடு, அவனோட போய் நில்லு, அவனோட ஏதாவது சொல்லு, அவனுக்கு ஏதாவது காட்டு, அவனை யூடியூப்ல பாரு, அவனை இதை சொல்லவே இதை செய்ய சொல்லி கர்த்தர் நம்மளை வழி நடத்தி ஏதாவது ஒண்ணு மூலமா உங்களை என்னையும் பலப்படுத்தினார்ல. ஆமென். ஒரு 2 வீலர்ல போடுற வசனத்தின் மூலமா கூட பலப்படுத்துறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு கார்ல போடுற வசனத்தின் மூலமா கூட என்ன செய்யறாரு? சோர்ந்து போயிட்டே இருப்போம், காருக்கு முன்னாடி போகும், பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன். சும்மாதான் அத்தனை முறை படிச்சிருப்போம். ஆனா நமக்கு எப்போ தேவைன்னு பார்த்து அந்த தேவையில டக்குன்னு ஒரு லைட் அடிச்சு, நான் இருக்கிறேன் பாரு, நான் இருக்கிறேன் பாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத. கர்த்தர் தான் நம்மளை பலப்படுத்துறாரு. நான் வாழ்கிறேன் என்று சொன்னால், நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அது கர்த்தரால மட்டும்தான். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போக கூடாது. இரண்டாவது, பின்வாங்குதல் என்றால் என்ன தெரியுங்களா? ஒன்னு, விசுவாசத்துல சோர்ந்து போறது பின்வாங்குதல். இரண்டாவது, பின்வாங்குதல்னா என்ன தெரியுங்களா? பின்வாங்குதல் என்றால் உலகத்தோடு சமரசம் பண்ணுவது பின்வாங்குதல். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பவுல் சொல்றார். உலகத்தோட சமரசம் பண்றது, உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்றது. உலகத்தோட சமரசம் பண்ணா நீங்க பின்வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு தேவ பிள்ளை, ஒரு கடவுள் பிள்ளை என்னைக்குமே உலகத்தோட சமரசம் பண்ணக்கூடாது. உலகத்தோட தன்னை வச்சு பார்க்க கூடாது. உலக மனுஷனோட தன்னை வச்சு பார்க்க கூடாது. ஏன்னா கர்த்தர் எப்ப வேணா உங்களை உயர்த்துவாரு. கர்த்தர் எப்ப வேணா உன் நிலைமையை மாற்றுவாரு. உலகத்தில் இருக்கவன் நிலைமை மாறாது. ஆனா உன்னோட நிலைமை ஓவர் நைட்ல மாறும், ஓவர் செகண்ட்ல மாறும், ஓவர் நிமிஷத்துல கர்த்தர் உன் நிலைமையை மாத்தி உன்னை கொண்டு போக வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆகவே உலகத்தோட நம்ம என்ன செய்யறோம்? வேதவசனம் சொல்லுது, உலகத்தோடு இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, இந்த உலகத்தோட நம்ம ஒப்பு பேசவே கூடாது இல்லையா? அது என்ன வார்த்தை? ஒத்து போக கூடாது இல்லையா? அதை விட இன்னொரு ஈஸியான வார்த்தை சொல்லுங்க, காம்ப்ரமைஸ். அது நான் சொல்லிட்டேன், வேற ஒரு வார்த்தை சொல்லுங்க, சமரசம். ஆமா, ஓ முன்னாடியே இருக்குதா? ஓகே. உலகத்தோட சமரசம் பண்ணக்கூடாது இல்லையா? கடவுள் பிள்ளைகளா இருக்கிற நம்ம குடும்பத்தையும் வேற ஒரு குடும்பத்தையும் நம்ம என்ன ஈக்குவல் படுத்தக்கூடாது. ஈக்குவல் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம வேற, அவங்க வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இல்லையா? உங்க கிளாஸ்ல 50 பேர் இருப்பாங்க. கிளாஸ்ல இருக்க 50 பேரையும் நீங்க சமரசம் படுத்திட்டே இருந்தீங்கன்னா, வேலை செய்யற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட நீங்க சமரசம் படுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களால வாழ முடியாது. ஹல்லேலூயா. என் கிளாஸ்ல 50 பேர் இருந்தாலும், என் வேலையில 100 பேர் இருந்தாலும், என்னை சுத்தி இருக்கிற 1,00,000 பேர் இருந்தாலும், என்னை மட்டும் கர்த்தர் ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. என்னை மட்டும் கர்த்தர் ஸ்பெஷலா பாக்குறாரு. நான் உலகத்தோட சமரசம் பண்ணுகிற ஆள் இல்ல. எப்ப வேணா என் நிலைமை மாறும். நான் முட்டி போட்டா பரலோகம் இறங்கி வரும். நான் அப்பான்னு கூப்பிட்டா அவர் இறங்கி வந்து இந்த தேசத்தை அசைப்பாரு, அற்புதம் செய்வாரு, அதிசயம் செய்வாரு. ஏன்னா ஏன் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவர் எலியாவின் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். உலகத்தோட சமரசம் பண்ணக்கூடாதுங்க. எலியா போய் உலகத்துல இருந்த 450 தீர்க்கதரிசியோட சமரசம் பண்ணல. ஒரு உடன்படிக்கை வச்சுக்கலாம்பா அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை வச்சுக்கல. எலியா சொன்னாரு, உன் கடவுளை நீ கும்பிடு, எவ்வளவு நேரம் வேணா கும்பிடு, உன் ஆவி முடியும் போது என்ன கூப்பிடு, நான் வரேன். அதுக்கப்புறம் என் கடவுளை நான் கும்பிடுறேன்ட்டு அவர் போயிட்டார். இவங்க பாகாலே இறங்கி வா, பாகாலே இறங்கி வா, சத்தமே இல்லை. அதுக்கப்புறம் எலியா வந்து பலிபீடத்தை கட்டி 12 குடம் தண்ணியை ஊத்தி, இல்லையா, கர்த்தரை பார்த்து, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் நீ சொன்னதை போல நான் செய்திருக்கிறேன், இப்பொழுது கேட்டருளும் அப்படின்னு வானம் திறந்து வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த பலியை பட்சித்து போட்டது, நக்கி போட்டது. ஹல்லேலூயா. உலகத்தோட சமரசம் செய்யவே கூடாதுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தயவு செய்து செய்யாதீங்கன்னு சொல்லுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்க கடவுளை நீங்களே என்ன செய்யறது, ரொம்ப ரொம்ப ரொம்ப
கீழ்த்தரமா நினைக்கிற மாதிரி. நம்ம கடவுள் பெரியவருங்க. நம்ம கடவுள் எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் இறங்கி வந்து உதவி செய்வாரு. வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனால் கூடாத காரியம். என்ன மாதிரி வார்த்தை தெரியுங்களா? அது தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா. அவரால எல்லாமே முடியும். உங்க சரீரத்துல பலன் கொடுக்க முடியும், உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும், உங்களுக்கு அதிசயம் செய்ய முடியும். நீங்க யாரா இருந்தாலும் என்ன வேதனையோடு வந்திருந்தாலும் அப்பான்னு கூப்பிட்டா உங்க வேதனையை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். ஆகவே தேவனுடைய வழியை விட்டு நம்ம போக கூடாது. ஏன் உலகத்தோட சமரசம் செய்யறது தெரியுங்களா? ஏன்னா காரணம் சொல்ற பாருங்க. ஏன் உலகத்தோட ஒத்து போறோம்? ஏன் உலகத்தோட பல நேரத்தில் நம்ம மாறிடுறோம்? ஏன் கிறிஸ்தவனா இருந்தாலும் உலகத்தில் இருக்க ஆட்களை நம்ம ஒரு ஒப்பிட்டு பார்க்கிறோம், ஒரு சமரசம் செய்கிறோம்னா? ஏன்னா பிரியமானவர்களே, ஒண்ணு, தேவனுடைய வழியை விட்டு போகும்போது உலகத்தோட சமரசம் பண்ணிடுவோம். தேவனுடைய வழியை விட்டு போக கூடாது. இரண்டாவது, மனிதர்களை பிரியப்படுத்துறதுனால தேவனுடைய கட்டளையை மீறுகிறோம். மனுஷனை பிரியப்படுத்தணும்னு என்னைக்கும் நினைக்காதீங்க. மனுஷனை பிரியப்படுத்த நினைச்சீங்கன்னா அது இந்த உலகத்துல எங்கேயுமே நடக்காது. மனுஷனை எந்த மனுஷனையுமே உங்களால சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. எந்த மனுஷியுமே உங்களால சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. மனுஷங்கன்னு சொன்னாலே திருப்தி இல்லாதவங்க தான். ஏதாவது ஒண்ணுத்துல கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்தி இருக்காரா? சரி, கடவுள் இருப்பாங்களே, ஏதாவது ஒண்ணுத்துல நீங்க திருப்தியா இருக்கிறீங்களான்னு கேட்டா இல்ல. 2000 சம்பளம் வந்துச்சு ஆரம்பத்துல. இப்போ ஆண்டவர் 20,000 கொடுத்திருக்காரு, அப்ப கூட திருப்தி இல்லை. அப்புறம் ஆண்டவர் 50,000 கொடுத்திருக்காரு, அப்ப கூட திருப்தி இல்லை. அப்புறம் 1 லட்சம் கொடுத்தார், அப்புறம் கூட திருப்தி இல்லை. அப்புறம் 2 லட்சம் கொடுப்பார், அப்ப கூட திருப்தி. ஆண்டவரே பத்தலப்பா, ஏன்னா இஎம்ஐ வந்துருச்சு நிறைய, இது பத்தலப்பா. அப்புறம் இன்னும் 2 லட்சம். அப்புறம் பாருங்க, மனுஷனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திருப்தியே ஆகாது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அப்பதான் புது பேக் வாங்கியிருப்பாங்க ஸ்கூல்ல. புது பேக் வாங்கிட்டு நல்லா போகும்போது பக்கத்தில் இருக்க நம்மளை விட சூப்பரான பேக் இருக்கும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம பேக் சூப்பர் பேக்னுவோம். எப்ப பக்கத்தில் இருக்க பேக்கை பார்க்குறோமோ அப்பவே நம்ம பேக் அழுக்கு பேக் ஆயிடும் இல்ல? அந்த பேக் சூப்பரா இருக்குது. பல நேரத்தில் ஏன் நம்ம சமரசம் பண்ணுகிறோம்னா, பிரியமானவர்களே, பல நேரத்தில் மனுஷர்களை பிரியப்படுத்த, சுயத்தை வெளிக்காட்ட உலகத்தோடு நாம் சமரசம் செய்கிறோம் இல்லையா? பல நேரத்தில் பிரபலமா இருக்கிறதுக்காக நம்ம சமரசம் செய்கிறோம் இல்லையா? பிரபலமா இருக்கிறதுக்கு சமரசம் தேவையில்லைங்க. எசேக்கியா வாழ்க்கையில அவன் சமரசம் செய்யவில்லை. அவங்க அப்பா ஆகாஸ் ராஜா அவன் விக்கிரகங்களை வணங்கி இருந்தாலும் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் வேணாடா, பரிசுத்தமாலாம் இருக்காது, உங்க அம்மா பேச்செல்லாம் கேட்காத. உங்க அம்மா எருசலேம்ல வந்ததால அவ பரிசுத்தம் சத்தியம் வாழ்றா, சத்தியம் எல்லாம் கேட்காத, கொஞ்சம் அப்படி இப்படி வாழு, கொஞ்சம் அப்படி இப்படி வாழலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் பொய் சொல்லலாம், கொஞ்சம் களவு பண்ணலாம், கொஞ்சம் திருடலாம், கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசலாம், கொஞ்சம் அடிக்கலாம், எல்லாம் கொஞ்சம் செய்யலாம், தப்பு இல்லை அப்படின்னு பல நேரத்தில் பிசாசு சொல்லுவான். பல நேரத்தில் பல மனுஷர்கள் சமரசம் பண்ணுவார்கள். அந்த சமரசத்தை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை, அவர் சொல்றபடி தான் நடப்பேன், எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, அவர் சொல்றபடி தான் என் வாழ்க்கை இருக்குமே தவிர எனக்கு அருமையான நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தை நாம் சிநேகிக்க கூடாது. யோவான்ல வாசிக்கிறோம், 1 யோவான் 2:15 வாசிக்கிறோம், உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசிக்காதீங்க இல்லையா? கர்த்தரை தான் நேசிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லது உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் தான் சொல்றாரு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் தான் சொல்றாரு. உங்க கணவரா இருந்தாலும், உங்க மனைவியா இருந்தாலும், உங்க பிள்ளைகளா இருந்தாலும் யாரையும் என்ன செய்யாதீங்க, ரொம்ப அதிகமா, கடவுளை விட அதிகமா நேசிக்காதீங்க. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பின்வாங்குதல் ஏன் வருதுன்னா, உலகத்தோடு சமரசம் செய்வதால். உலகத்தோடு சமரசம் செய்வதால். தானியேல் பாபிலோன் தேசத்துல சமரசம் பண்ணலங்க. தானியேல் பாபிலோன் தேசத்துல சமரசம் பண்ணானா, கொஞ்சம் சாப்பிடுப்பா, வேணாம் இல்லையா? அந்த ராஜா என்ன பண்ணாரு, அவருடைய சாப்பாடை கொடுத்தாரு. அவருடைய சாப்பாடு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பாடு. ஆண்டவர் ஒரு சில காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்ன சாப்பாடு. அந்த சாப்பாடு இருந்ததால யாரும் இல்லை தானே, நம்ம ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், நம்ம ஆட்கள் யாரும் பார்க்கல, லைட்டா எடுத்து அடிச்சிருவோம் அப்படின்னு அடிக்கல. லைட்டா எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுருவோம், அடிக்கல இல்லையா? எங்க வீட்டுல பொங்கல், அதனால என்ன செஞ்சோம், சாமி கும்பிட்டோம்.
அதனால பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம், கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்க கிறிஸ்மஸ்க்கு கொடுக்குறீங்கல்ல, நீங்க கொடுக்குற கேக்ல நாங்க வாங்கிக்கிறோம்ல, நாங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. உடனே நம்ம என்ன பண்றது? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காரு. எடுத்து வை, போடு, சோத்திர பலிய போடு. சோத்திரம் 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 பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆமென். அள்ளி அடிச்சிடுறது. சுண்டல், பொங்கல், பிரசாதம் எல்லாத்தையும் அடிச்சு நகர்த்திடுறது இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரதிஷ்டையை ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது இல்லையா? நம்ம பிரதிஷ்டையை ஒருபோதும் மனுஷனுக்காய் விட்டு கொடுக்க கூடாது. கொஞ்சம் தான், கொஞ்சம் லைட்டா எடுத்து வச்சுக்கோங்க இல்ல. அது குடும்பத்துல எல்லாரும் வராங்க, அதனால கொஞ்சம் அந்த விபூதி எடுத்து லைட்டா சின்னதா குட்டி உண்டு லைட்டா அப்படி தேய்ச்சுக்கோ. அந்த சாக் பீஸ் தேய்ச்சா மாதிரி தேய்ச்சுக்கோ இல்ல. அதுக்கு நீ மொத்தமா எடுத்து பெருசா தேய்ச்சிக்கலாம். சாக் பீஸ் தேய்க்கிறதுக்கு மொத்தமா தேய்ச்சிக்கலாம் இல்லையா? லைட்டா அந்த குங்குமம் எடுத்து லைட்டா மேல வச்சுக்கோ, தப்பே இல்லை. சின்னதா வை, யாரு என்ன சொல்ல போறா? சின்னதா மேல பொட்டு மாதிரி லைட்டா வச்சுக்கோ. எதுக்கு லைட்டா வைக்கிற? வச்சா வெயிட்டா வை, போட்டு இழுத்து இங்கிருந்து இழுத்து இங்க வரைக்கும் வந்துரு. அது என்ன லைட்டா இங்க வைக்கிறது? ரெட் லைட் மாதிரி சின்னண்டா வைக்கணும்னு அவசியம் இல்லையே. பல நேரத்தில் உலகத்தோடு சமரசம் வரும். உங்க விசுவாசத்தை பல நேரத்தில் பிசாசு குலைக்க இதை செய்வான். நான் செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன். இப்படி நின்னு பாருங்க, இப்படி நின்னு பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவார், உங்களுக்காக நிற்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஃப்ரெண்ட் சொல்லுவான், ஸ்கூல்ல சொல்லுவாங்க கேட்றாத, காலேஜ்ல சொல்லுவாங்க இல்லையா, வாடா போலாண்டா, ஃப்ரீடா, இன்னைக்கு டிக்கெட் ஃப்ரீயா கிடைச்சிருக்குது இல்லையா, அதனால வா போயிட்டு வரலாம். அவர் வேற நாயகன். என்ன நாயகன்? அந்த நாயகன் அவர் அத்தோட ஸ்கிரீன்ல இருந்து தொலைஞ்சு போயிடுவாரு. அதனால வந்து பாரு, வா, ஃப்ரீயா டிக்கெட், டிக்கெட் ஃப்ரீ, வா. யாரு பார்க்க போறா? காலேஜ் போற மாதிரி அந்த டைமுக்கு போயிட்டு அந்த டைம் நேரா வீட்டுக்கு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்படி பல நேரத்தில் பிரியமானவர்களே, உங்க விசுவாசத்தை குலைக்க உலகத்தோடு சமரசம் பண்ணாத. சினிமா வேணானா வேணாம், தள்ளி போடு இல்லையா? ஆபாச படங்கள் வேணானா வேணாம், தள்ளி போடு. இச்சையான காரியம் வேணானா வேணாம். நீ என்ன ஆளக்கூடாது, நான் தான் உன்னை ஆளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹalleluya. ரோட்ல பார்க்கும்போது என்ன செய்வாங்க? எல்லாம் பண்ணதான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை. குடிக்க கூடாதுன்னு முடிவெடுப்போம், அப்பதான் போதை போட்டு நம்ம பக்கத்துல வந்து ஒருத்தர் நிப்பா, என்ன அப்படின்னுவான். அந்த வாசனை அப்படியே டைட்டா அப்படி அடிக்கும் நம்ம மேல. கொஞ்சம் லைட்டா அடிக்கலாமா? அவன் டைட்டா அடிச்சிருக்கான், நம்ம கொஞ்சம் லைட்டா அடிப்போமே, தப்பு இல்லையே. நம்ம லைட்டா தானே, லைட்டா கொஞ்சம் அந்த நேரத்துல மட்டும் லைட்டா அப்படி போட்டுக்கிட்டா பிரச்சனை. ஆசைப்படுறாங்க, அந்த லைட்டு வேணாம். நீ போடுறதா டைட்டா போட்டு ஒரேடியா படு, தப்பே இல்லை. அதை என்ன கொஞ்சம் லைட்டா போட்டு அங்க போட்டு நிக்கிறது. அது போடுறேன்னு முடிவு எடுத்துட்ட, போட்டு ஃபுல்லா போட்டு படுத்து தூங்கு, போ நரகத்துக்கு போ. ஏன் அப்படி லைட்டா பண்ணி நரகத்துக்கு போற? ஒரேடியா பண்ணி நரகத்துக்கு போலாம்ல. பிரியமானவர்களே, உலகத்தோடு சமரசம் பண்ணாதீங்க இல்லையா? லைட்டா வச்சுக்கோப்பா, இந்த வாயில இங்க கீழே வச்சுக்கோ, அப்படியே வைக்கிறதே தெரியாது, வாயில இருக்கிறதே தெரியாது. அப்படியே நீ வச்சுக்கிட்டனாலே அப்படியே கட 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 கடன்னு ஏறும் இல்ல. அப்படி கொஞ்சமா சின்னதா அப்படியே லைட்டா அப்படி எடுத்து கையில அப்படி ஆச்சு, இங்க வச்சுக்கோ, அங்க வச்சுக்கோ, கொஞ்சம் வச்சுக்க. யாரு தேடி வச்சுக்கிட்டு கிளாஸ்ல உட்காரு, நீ வச்சுக்கிட்டு இதை பண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல. நீ வச்சுதான் பாரு அப்படிலாம் சொல்லுவான். நான் போடுறேன்டா, 10 வருஷமா போடுறேன்டா, என் வாயெல்லாம் பாரு நல்லதா இருக்குது, நீ போடு, ஒண்ணு வை, ஒண்ணும் தப்பு இல்ல. உலகத்தோடு சமரசம் வேண்டாம், உலகத்தோடு சமரசம் வேண்டாம். கொஞ்சம் லைட்டா தான் ஆரம்பிக்கும், ஆனா டைட்டா பிடிச்சிரும். லைட்டா தான் பிசாசு வருவான், அதுக்கப்புறம் உங்களை டைட்டா பிடிச்சி உங்களால வெளியில வர முடியாம போயிடும். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அப்படி சிக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? சின்ன பழக்கம் தான், சின்ன வயசுல ஆரம்பிச்ச பழக்கம் தான், இப்ப என்னால விட முடியல. சின்ன அனுபவம் தான், சின்ன காரியத்தை தான் நான் செய்தேன், ஆனா இப்ப என்னால விட முடியல. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜாக்கிரதையா இருங்க. உலகத்தோடு சமரசம் என்பது நம்முடைய விசுவாச, நம்முடைய பின்வாங்குதலை கொண்டு போகும். பின்வாங்குதல் என்பது உலகத்தோடு சமரசம் பண்ணுவது.
உலகத்தோட சமரசம் பண்ணீங்கன்னா நீங்க பின்வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஒருபோதும் பின்வாங்காதீங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் அந்த சிலையை வணங்குப்பா. நான் வணங்க மாட்டேன். தூக்கி தீச்சிலையில போட்டுருவாங்க, தீச்சூளையில போட்டுருவாங்க. நான் வணங்க மாட்டேன். 7 மடங்கு அதிகப்படுத்திட்டாங்க. நான் வணங்க மாட்டேன். தூக்கி உள்ள போடுங்கடா. கடைசியா கேட்கிறேன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் நீங்க சொல்ற மாதிரி செய்ய மாட்டோம். எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. சாதாரணமா நம்ம படிக்கிறோம், அந்த இடத்துல உங்களை நிக்க வச்சு பாருங்களேன். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நேரா சிலைக்கிட்ட போய் படுத்துருவோம். நீர் எவ்வளவு நேரம் படுத்திருக்குன்னு சொல்லுங்க, நான் படுத்துக்கிறேன். தீச்சூளை எல்லாம் வேணாம், அப்படியே லைட்டா நான் தூங்குறேன், அப்படியே படுத்துக்கிறேன். தூப காட்டணுமா, தூப காட்டுறேன். எதுக்கு தீச்சூழலாம்? அவ்வளோ பெரிய அல்ல நான் இல்லை. பல நேரத்தில் நம்ம விழுந்துருவோம். ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தன்னோட உயிரையும் துச்சமா நினைச்சார். ஆமென். பிரியமானவர்களே, உலகத்தோடு சமரசம் இருக்கக்கூடாது. பின்வாங்குதல் என்பது உலகத்தோடு சமரசம் பண்ணுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. டயட் ரிச் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன், ஒரு போதகர், தேவ ஊழியர். பல அந்த அவர் இருந்த நாட்கள்ல தான், அதாவது இந்த சின்ன மீசை வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார்ல, ஹிட்லர். ஹிட்லர் இருந்த காலத்துல தான் ஹிட்லர் ஓகே கவனிங்க. அதான் ஏதாவது ரொம்ப அழுத்தி சொன்னா பிரச்சனை வந்துடும். ஹிட்லர் ஓகே கரெக்டா? ஹிட்லர் இருந்த காலத்துல தான் இந்த டயட் ரிச் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அப்ப ஹிட்லர் என்ன பண்ணார்னா, யூதர்கள் எல்லாம் கொண்டுகிட்டு இருந்தார். அப்ப கொல்லும்போது இந்த டயட் ரிச் என்ன பண்ணார்னா, ஒரு சில யூதர்களை எடுத்து பாதுகாத்தார். அப்ப ஹிட்லர் சொன்னார், ஒழுங்கு மரியாதையா இரு, இனிமே யூதர்கள் உன்னோட சேர்க்காத. இல்ல, அவர்களும் என்னுடைய சகோதரர்கள் தான், நான் சேர்த்து வைப்பேன். இல்ல சேர்க்காத, உன்னை கொன்றுவேன்னு என்ன செஞ்சார்னா எதிர்த்தார். ஹிட்லர் சொன்னா என்ன நடக்கும் தெரியும் இல்லையா? பயங்கரமான ஆளு இல்லையா? இவர் ஹிட்லரையே எதிர்த்துனார். இவர் சொன்னார், என் உயிரை வேணா எடுத்துக்கோ, நான் இதை செய்வேன். என் கடவுள் சொல்லியிருக்கார் அன்பு செலுத்த சொல்லியிருக்கார், என் கடவுள் சொல்லியிருக்கார் அரவணைக்க சொல்லியிருக்கார், என் கடவுள் ஒருபோதும் இன்னொருத்தவங்களை அழிக்கணும்னு சொல்லல, உன்னையும் அழிச்சிருவேன், அழிச்சுக்கோ. என் கடவுள் சொல்லியிருக்கார் காப்பாத்தணும்னு சொல்லியிருக்கார், நான் காப்பாத்துவேன். பாருங்க, தேவனுடைய கட்டளையை அந்த மனுஷன் மீறவே இல்லைங்க இல்லையா? அந்த மனுஷன் மீறவே இல்லை. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஹிட்லர் பார்த்து பொறுத்து போய் இவன் செட் ஆக மாட்டான்னு சொல்லி தூக்கி கொண்டு வந்து அவரை தூக்கு மேடையில கொண்டு வந்து நிறுத்தி கடைசியா கேட்டாரு ஹிட்லர், கடைசியா கேட்கிறேன், யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லு, உன் கடவுளை மறுதலிப்பேன்னு சொல்லு. இவர் சொன்னாரு, நான் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், என் கடவுளுக்கு நான் என்ன செய்வேன், கீழ்ப்படிவேன், என் கடவுளை தான் நான் ஆராதிப்பேன் அப்படின்னு. உடனே ஹிட்லர் அவனை தூக்கில போடுங்கன்னு சொல்லி சொன்னாரா. உடனே தூக்கில போட்டாங்க. அவர் மரித்து போனார்னு சொல்லி அவருடைய சரித்திரம் சொல்லுது. கடவுளுக்காக நின்ன மனுஷன். அதனால என்ன நினைச்சு தெரியுங்களா? இந்த சாவு செய்தியை கேட்டவனே அந்த சபை, அந்த ஊருக்கே ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. ஒருத்தன் செத்தவனே அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, நம்மளும் நம்ம டயட் ரிச் ஊழியரை போல நம்மளும் இருக்கணும், அந்த போதகரை போல நம்மளும் இருக்கணும், செத்தா சாகரையா அப்படின்னு சொல்லி விசுவாசம் அவங்களுக்குள்ள கடத்தப்பட்டது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்க விசுவாசம் மற்றவங்களுக்கு கடத்தப்படணுமே தவிர மற்றவனுக்குள்ள இருக்க விசுவாசம் நமக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு பேர் பின்வாங்குதல். அல்லேலூயா. எசேக்கியா வாழ்க்கையில அவன் என்ன செய்தான்? பின்வாங்கல, அவன் முன்னேறணும். 3வது பின்வாங்குதல் என்றால் ஜெப வாழ்க்கையில தளர்ச்சி. உங்க ஜெப வாழ்க்கையில தளர்ச்சி வந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பின்வாங்கி போயிட்டே தான் இருப்பீங்க. உங்க ஜெப வாழ்க்கையில தளர்ச்சி வந்தால், நீங்க ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். ஆகவே நீங்க ஜெபிக்க மறந்தீங்கன்னா, ஜெப வாழ்க்கையை விட்டீங்கன்னா நீங்க பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஆகவே பிரியமானவர்களே, எசேக்கியா என்ன செய்தானா, அவன் 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 ஜெபிக்கிறவனா இருந்தான். நீங்க அடுத்த அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசி பாருங்களேன். வீட்டில் போய் வாசி பார்ப்பீங்கன்னா, அவன் என்ன செய்தான், ஒரு போர் வருது, அந்த போருக்காக அவன் போகும்போது, அந்த போருக்கான கடிதம் வரும்போது அந்த கடிதத்தை வாங்கிட்டு வந்து கர்த்தர் சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறான். கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிறாரு. அவன் போய் ஜெயம் எடுக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. பிரியமானவர்களே, பின் வாங்குதல் என்பது ஏன் வருதுன்னா, ஜெப வாழ்க்கை தளர்ச்சி. நீங்க ஜெபிக்க மறந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஜெபிக்க மறந்தா உங்க வாழ்க்கையில பாருங்க, நீங்க டவுன் ஆயிட்டே இருக்கிறீங்க. ஆகவே பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில பின்வாங்குதல் இருக்கக்கூடாது.
ஜெபிக்க மறக்க கூடாது. உங்க ஜெப நேரம் அதிகரிக்கணும். தாவீதோட வாழ்க்கையில பாருங்க, எப்பெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ அப்பெல்லாம் ஜெபித்தான். தாவீது ஜெபத்துல தளர்ந்து போகல. ஐயா, சிக்லாக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் சமூகத்துல போய் என்ன செய்யறான்? தன்னை திடப்படுத்துகிறான். தான் குழந்தை செத்து போனவனே என்ன செய்யறான்? கர்த்தர் சமூகத்துல போய் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என் குழந்தை சாக கூடாதுன்னு ஜெபம் பண்றான். செத்து போச்சு. செத்து போன பிறகும் அவன் என்ன செய்யறான்? ஆலயத்துக்கு புறப்பட்டு போய் கர்த்தரை ஆராதிக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எது நேரிட்டாலும் ஜெப வாழ்க்கை தளர்ச்சி வந்தால் நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பத்சேபாளோட அவன் பாவம் செய்யறான். அவன் பாவம் செய்த பிறகு என்ன செய்யறான்னா, அந்த தீர்க்கதரிசி வந்து சொன்னவனே அவன் பாவத்தை கர்த்தர் சமூகத்துல வந்து அறிக்கையிடுறான். வாயால அறிக்கையிடுறான். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி மனம் திரும்புகிறான், ஜெபிக்கிறான். அதனாலதான் கர்த்தர் அவனை சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பின் வாங்குதல் இருக்கக்கூடாது. இந்த 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல கடைசியா நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க முடிக்க போறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அவன் என்ன செய்யல? அவன் பின்வாங்காமல் இருந்தான். வாசிக்க பார்க்கலாம். 18:6. கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து. பின்வாங்குதல் என்பது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பின்வாங்குதல் என்பது நம்ம வாழ்க்கையில் இருக்க. பின்வாங்குதல் என்பது விசுவாசத்தை சோர்வுக்குள்ளாக்கும். நீங்க விசுவாசத்துல சோர்ந்து போனா பின்வாங்கிடுவீங்க இல்லையா? உங்க ஜெபம் தளர்ந்து போச்சுன்னா பின்வாங்கிடுவீங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீ மறந்தானால் நீங்க பின்வாங்குவே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்காரு, ஆகவே எனக்கு நடக்கும். சொல்லுங்க, எனக்கு நிர்ணயித்ததை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளா இந்த வார்த்தையை எனக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு. என்னன்னே தெரியல, எல்லா செய்தியிலையும் சொல்றேன், எனக்கு நிர்ணயித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு நிர்ணயித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்குரியதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்குன்னு திட்டமிட்டிருக்கிறதை நிறைவேற்றுவார். எனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறதை நிறைவேற்றுவார். அதை ஒருவனும், எந்த மனுஷனும், எந்த சூழ்நிலையோ அதை பறிக்க முடியாது, அதை மாற்ற முடியாது, அதை சிதைக்க முடியாது, அதை தடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு நிர்ணயித்ததை என் கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. இருக்க இடத்துல அப்படியே எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒருபோது நான் பின்வாங்க கூடாது ராஜா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஒருபோது நான் பின்வாங்க கூடாது ராஜா. ஒருபோது நான் பின்வாங்க கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே, ஒருபோது நான் பின்வாங்காதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாப்பீராக. சொல்லுங்க, நான் பின்னிட்டு பார்க்க கூடாது ராஜா. நான் ஒருபோது பின்வாங்க கூடாது ராஜா. ஆண்டவரே, நான் முன்னேறி செல்ல வேண்டும் ஆண்டவரே. எசேக்கியாவோட வாழ்க்கையில கர்த்தர் அவனோட இருந்தார். அவனுக்கு போகிற காரியம் எல்லாம் அனுகூலமாயிற்று. ஏன் அப்படின்னா அவன் எங்க போனாலும் அங்க சக்சஸா முடிஞ்சது. ஏன்னா அவன் ஒருபோது பின்வாங்கல. ஒரு சின்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்தா உடனே ஜெபத்தை விட்டுறோம், உடனே ஆலயத்தை விட்டுறோம், உடனே கடவுளை விட்டுறோம், உடனே என்ன இயேசு, என்ன கடவுள், என்ன ஜெபம், என்ன பைபிள் வாசிக்கிறது, போ அப்படின்னு விட்டுறோம். நோ, அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நீங்கள் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யவே முடியாது. என்ன நடந்தாலும் கர்த்தரிடத்துல நான் ஓடுவேன், கர்த்தரிடத்துல சேருவேன். ஒருபோது பின்னிட்டு பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஒருபோது பின்னிட்டு பார்க்க மாட்டேன்? கையை வைத்து சொல்லுங்க, ஒருபோது நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் ஒருபோது பின்வாங்காதபடி என் விசுவாசம் சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த பாயிண்ட் போடுங்க, என் விசுவாசம் சோர்ந்து போயிடக்கூடாது. என் ஜெபம் தளர்ந்து விடக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஆண்டவரே, நான் உலகத்தோடு சமரசமாயிடக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சோதனையில எனக்குள்ள தோல்வி வந்ததுனால எனக்குள்ள பின்மாற்றம் வந்துச்சு ராஜா. ஒருபோதும் சோதனையில தோல்வியை பார்த்து நான் பின்வாங்க கூடாது ராஜா. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. என்ன சோதனை வந்தாலும் நான் பின்வாங்க கூடாது ராஜா. ஆண்டவரே, எசேக்கியா பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்திருந்தான். கையை வைத்து சொல்லுங்க, நான் உங்களை சார்ந்திருப்பேன் ஆண்டவரே, உங்களை சார்ந்திருப்பேன் ஆண்டவரே, உங்களை சார்ந்திருப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்களை மட்டுமே நான் சார்ந்திருப்பேன் ஆண்டவரே, உங்களை மட்டுமே நான் சார்ந்திருப்பேன் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீசஸ், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் பின்னோக்கே. கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? நல்ல சத்தமா கரங்களை தட்டி, ஆண்டவரே நாங்கள் ஒருபோது பின்வாங்காமல், எசேக்கியா பின்வாங்காமல் எப்படி சார்ந்திருந்தானோ, நாங்கள் உம்மை ஒட்டிக்கொள்ள, உம்மை பற்றி கொள்ள, உம்மை ஒருபோது பின்வாங்காதபடி கர்த்தரங்களை பார்த்து கொள்ளும். வந்த எல்லாரும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், கர்த்தர் கூட இரும். என் ஆண்டவருடைய கரம் எப்பொழுது கூட இருக்கட்டும். ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இவங்க செய்யற வேலை, இவங்க ஆண்டவரே படிக்கிற படிப்பு, இவங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. எல்லா சமாதான இன்மைகளை கர்த்தர் மாற்றுங்க. குடும்பத்தில் சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே இவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும் ராஜா. கர்த்தர் இவர்களோடு இருங்க ஆண்டவரே. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சொன்னது போல என் ஆண்டவருடைய மறைவு இவர்கள் மேல எப்பொழுது இருக்கட்டும். உன்னதமானவருடைய பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலம் நம் அனைவரோடு இருந்து அவருடைய வருகை மட்டும் நம்மை நடத்துவதாக. சேர்ந்து சொல்லுவோம், ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை ஒரு வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். God bless you. God bless you. Good night.